ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டு பாத்தியில் இது வந்து இருமடி பாத்தி. நம்ம தோட்டத்திலேயே நிறைய விதமான பாத்தி அமைப்புகள் இருக்கு. இருமடி பாத்தி, மேட்டு பாத்தி, பள்ள பாத்தின்னு எல்லா வகையான பாத்தியும் இருக்கு. இங்க நம்ம ஏன் செடிகள் நடவு பண்ற இடத்துல இந்த பாத்தி எடுக்கணும்னா இப்போ காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து ரொம்ப அதிகமான இடத்துல புதர் மாதிரி செடிகள் நிறைய இருந்தது, தேவையில்லாத செடியெல்லாம். அதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ இங்கே வந்து செடி நடவு பண்ணலான்னு இடத்த வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்னக்கூடை ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த கல் எல்லாமே நான் இங்கிருந்து தோண்டி எடுத்தது தான். இப்போ இந்த கொத்தி இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல இருந்தே இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போய் வெளியில கொட்டிட்டு வந்துட்டேன். இது வந்து ரெண்டாவது ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது மாதிரி ஏற்கனவே ஒரு இது கொட்டிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ கல்லும் இந்த குறைஞ்ச இடத்துல இருக்குதா, இன்னும் மீதி பாதி இருக்கு பாருங்க தோண்ட வேண்டிய இடம். இந்த அளவுக்கு ஒரு இறுகி போன இடத்துல செடியை நம்மளால நடவு பண்ணா சரியா வளராது இந்த இடத்துல. இப்போ வந்து இங்க கொத்தி காட்டுறேன் பாருங்க. நீங்க இப்படி கொத்தும் போது இது உள்ளே சரியா இறங்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இறுகி போயிருக்கு இந்த இடம். இந்த இடத்துல நீங்க செடியை நடவு பண்ணா சரியா வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பாத்தி எடுத்து நடவு பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது இந்த அளவு கல்லெல்லாம் தோண்டி கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்றேன். ஆனா இது வந்து பர்மனண்டா இந்த இடத்துல அடுத்து நம்மளுக்கு வேலையே இருக்காது. இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு இதுக்குள்ள மக்கக்கூடிய குப்பைகளை நிறைய போட்டு கொஞ்சம் எருவை போட்டு இந்த மண்ணை திரும்ப இது மேலே கொட்டிடணும். அப்படி கொட்டி இந்த பாத்தியை நம்ம தயார் பண்ணிட்டோம்னா பர்மனண்டா அதுல நம்மளுக்கு வேலை கிடையாது. அதுல செடியை நடவு பண்ணி அறுவடை பண்றது தான் வேலை. அப்பப்போ மண் சரியும் போது அதை மறுபடியும் அந்த பாத்தியை சரி பண்ணி விடணும், கொஞ்சம் மூடாக்கு போடணும், அவ்வளோதான் இதுல வேலை. அதுக்கப்புறம் நம்ம தோன்ற வேலையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பாத்தி எடுத்து நடவு பண்ணும்போது செடியோட வளர்ச்சி ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க சாதாரணமா ஒரு நிலத்துல நடவு பண்ற செடிக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்தியில நடவு பண்ற செடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த பாத்தியெல்லாம் நான் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தேன், அதெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் பாத்தி ரெடி பண்ணி செடிகளை நடவு பண்ணியிருக்கேன். இந்த செடியோட வளர்ச்சியெல்லாம் நம்மளோட சேனல்ல வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அறுவடை பண்ணும்போது நீங்க பார்க்கலாம். இதுல நம்ம இந்த பாத்தியை தயார் பண்ணும்போது அதிகமான மக்கக்கூடிய பொருள் எல்லாம் உள்ள போடுவோம். இலை, தழை, குச்சிங்க, காஞ்சி போன கட்டை, ஏதாவது நம்மளுக்கு வேஸ்ட்னு எதெல்லாம் தோணுதோ மக்கக்கூடியது எல்லாத்தையும் இதுல போடலாம். அப்படி போட்டு நம்ம தயார் பண்ணும்போது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும். அது வழியா வேருக்கு வந்து நல்ல காற்றோட்டம் போகும். அதே மாதிரி ஈரமும் உள்ள நல்லா தக்க வச்சுக்கும். நம்ம நிறைய மக்கு குப்பைகள் போறதால அதெல்லாம் மக்கி எருவாகும் போது செடியோட வளர்ச்சியிலையும் நிறைய வித்தியாசம் தெரியும். இப்போ இதுல வந்து நம்ம செடிகளை நடவு பண்ணும்போதும் ஒரு பயிர் கலப்பு முறையில நடவு பண்ணோம். இப்போ ஒரு மிளகா செடி இங்க இருக்குன்னா இந்த மிளகா செடி அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இங்க ஒரு மிளகா செடியோ தக்காளி கத்திரின்னு வைக்காம வேற ஏதாவது ஒரு கிழங்கு செடியோ இல்ல பூச்செடியோ ஏதாவது வைக்கலாம். அப்படி வைக்கும்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரே சீரா செடிகளுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்த செடியை திரும்ப அங்க வைக்கும் போது சரியா அறுவடை இருக்காது. ஒரு தடவை தான் நல்லா வரும், அடுத்த முறை நீங்க நடவு பண்ணும்போது சரியா வராது. அதனாலதான் பயிர் கலப்பு முறையில நடவு பண்ணணும். இந்த மாதிரி பாத்தியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.